பலா 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 ஊத்திக்கோ. ஏய் உன் பிளான் என்னடா? கேக்கு கீழே விழணும் அதானே? ஓகே ஓகேவா? ரொம்ப இது பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா படம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 3 hours எல்லாம் என்ஜாய் பண்ணி வெளில வருவாங்க. இந்த படம் முடிச்சோட கூட ஆடியன்ஸ் யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஃபீல்ல டைட்டில் ஓடி படம் முடிஞ்சிருச்சு, அப்படியே அந்த தாக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. கடைசியா ஒரு 5 நிமிஷம் படம் முடிஞ்சதும் அது கிரியேட் பண்ண முடிஞ்சது சார். அதை மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். அதான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மாமன் 50th ஷீல்டு உள்ள இருக்கு சார், அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஷீல்டு வேணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அத்தனை பேர் எமோஷனல், எத்தனையோ பேர் டேரக்டரை பார்த்தா செல்ஃபி எடுப்பாங்க சார், சூப்பர் படம்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஹக் பண்ணி அழுது முத்தம் கொடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் சார் உண்டாக்குன தாக்கம். ஸோ எங்க தேட்டருக்கு வரணும்னு நேற்று நம்ம பிஆர் சதீஷ் நாட்டை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், அவசியம் நம்ம தேட்டருக்கு கூட்டிட்டு வாங்கன்னு. சார் இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. தேங்க்யூ. எந்த சக்சஸையும் கேக் வெட்டி கொண்டாடுவோம். இது ஒரு கிராண்ட் சக்சஸ். கண்டிப்பா கேக் வெட்டாம எப்படி அப்படியே கட் பண்ணு வாங்க தம்பி. விஷ்ணு பின்னாடி கேமரா சார் அப்படியே பேச ஆரம்பிச்சிடலாம் சார். இல்ல அதான் அப்படியே இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வாழை படம் தியேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல. நாங்கள் சும்மா அந்த கதை இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச ஒரு படம். அதுக்கு படம் முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, இதை தியேட்டருக்கு கொண்டு வாங்க, மக்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் எடிட் என்னோட டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம். எல்லாமே ஹாட்ஸ்டார் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஓகேவா? ஓகே சார். அதுக்கப்புறம் இதை தியேட்டருக்கு பிளான் பண்ணோம். நினச்ச மாதிரியே எல்லாம் சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை தியேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது எவ்வளோ ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நிச்சயமாக மக்கள் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது சின்ன கதை, பெரிய ஹீரோ யாரெல்லாம் பார்க்காம அந்த கதையை உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்களுக்காக தயாராக ஒரு உதாரணமாக வாழை அமைஞ்சிருக்கு. வாழையை சப்போர்ட் பண்ண, வாழையை தனது சொந்த கதையாக மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே டீம் சார்பாக நன்றி. மேல இருக்குப்பா, ஏப்பா மேலே இருக்குப்பா, நீங்க போய் பாருங்க. நான் இதை சொல்லிடுறேன். முதல்ல வாழை பிளான் பண்ணது டிமார்ட் காலனி தங்கலால் ஹவுஸ்ஃபுல்லே போச்சு. ஸோ உண்மையை சொல்லணும்னா பிளான் பண்ணது ஒரு ஷோ தான் வாழை பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு படம் 4 ஷோ, நாளைக்கு சண்டே படம் 5 ஷோ. ஸோ சின்ன தேட்டர்ல ஒரு ஷோ கொடுத்த படம் இப்ப பெரிய தேட்டர்ல 5 ஷோ திங்கக்கிழமையில இருந்து. சூப்பர் சார், நன்றி. கான்வர்சேஷன் போய் நடக்கல. என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கல. எனக்கு சொல்லி ஆகணும். எனக்கு பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆன அப்போ ஒரு 10 days கழிச்சு எனக்கு ஒரு ஆலோசனை கால் பண்ணாங்க. ஆஃபீஸ் வர முடியுமான்னு கேட்டாரு. நான் எதுவும் எங்கேயும் சொன்னதில்லை, பதிவு பண்ணதில்லை. அப்போ நான் பார்க்க போயிருந்தேன். சும்மா பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு டயர் ஓப்பன் பண்ணி ஒரு 10 பவுன் செயின் போட்டார்.
ஏன் அன்னைக்கு அந்த ரூம்ல யாருமே இல்லை, நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அப்போ நான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இல்லை இது ஆனால் யார்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை, எனக்கு தோணுச்சு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டு. அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவார். அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் நான் ஒரு நாள் கேட்டுட்டு இருந்தேன், சார் வாழை பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது. நான் என்னை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் இன்னும் 2 பேருமே நான் பேசிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா நான் வெளியிருந்தமால அப்பவே எனக்கு நிறைய விஷயம் பேசியிருந்ததுனால அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு புரிஞ்சு. அது எனக்கு தெரியாதுங்க. நான் எனக்கு எப்பவுமே பேசுவார், எல்லா படமும் பேசுவேன். பெரியம்மாள் பேசிக்கிறது, கண்ணன் பேசிக்கிறது, எப்பெல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ பேசிடுவோம். நம்ம எங்கேயாவது எதேச்சியாக சந்திச்சோம்னா அப்போ பேசுவோம். சார் இப்போ வரக்கூடிய படங்கள்ல வந்து நிறைய படங்கள் யூஸ் பண்ணுறாங்க. பாலி படத்துலையும் தேவாவோட மியூசிக் இல்லை அவங்களுக்கான ரைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த ரைட்ஸை கொடுத்து அது யாருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பக்காவாக காரணம் இல்லை. இப்போ பாட்டு சும்மா யூஸ் பண்ணுறேன். அந்த பாட்டு இந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடணும். அந்த பாட்டு என் லைஃப் கனெக்ட் ஆயிருக்கு. கேட்கும்போது விரும்ப சாங்கா தெரியுது. ஆனால் அந்த பழைய சாங்ஸ்க்குள்ள நம்மளோட வாழ்க்கை பிணைஞ்சிருக்கு. நம்ம 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 ஒரு நாளை மாற்றின பாடல்களும் நிறைய இருக்கு. அந்த பழைய உண்மையான கதைகள் எடுக்கும்போது அந்த பாடல்களுக்கு முக்கியமான வேல்யூ கிடைச்சிருக்கு. பஞ்சமுறை பாட்டு வந்து என் லைஃப்ல ஒரு முக்கியமான பாட்டு. அது இங்கே எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அது எப்பவுமே ஒரு பெயினான ஒரு பாடல் தான். அந்த பாடல் அந்த நிமிஷம் அந்த நாளில் அப்படிதான் நடந்துச்சு. அதனால அந்த பாட்டை யூஸ் பண்ணுவோம். அது பக்காவா யார்கிட்ட ரைட்ஸ் இருக்கு கேட்டு தெரிஞ்சு வாங்கி அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். முத்தங்கள் தான் அதிகமா கிடைக்கும். நிறைய பேர் பேசல, கமெண்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசல. எல்லாமே போன்லயும் சரி நேர்லயும் சரி அவங்க எல்லாமே அமைதியும் ரொம்ப நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைக்குலுக்கல் மொத்தம் சொல்லலாம். பெருசா கான்வெர்சேஷன் மற்ற 3 படத்துக்கு நடந்த மாதிரியான ஒரு உரையாடல் பெருசா அந்த படத்துக்கு பெருசா இது அப்படி இது இப்படி இந்த ஷாட் அப்படி அந்த ஷாட் பேசுறதுன்னு சொல்றேன். அப்படி யாருமே இந்த ஷாட் அப்படி இருந்துச்சு அந்த ஷாட் இப்படி இருந்தாலும் பேசவே எல்லாருமே லவ் யூ மாறின்னு சொன்னாங்க, பக்கம் கொடுத்தாங்க, இப்படி அவ்வளவுதான். ஒரு 10 days கழிச்சு கூட பேசலாம். பரியன் பெருமாள் பாலை பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த இடையில இருக்கிற 2 படத்தை வந்து பிடிக்கல அப்படிங்கிற நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க. பாலை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவாங்க, என் கதையில புரிஞ்சுக்குவாங்க, கதையை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து திருப்பி அடிக்கக்கூடிய மாரி செல்வராஜ் நாங்க பார்க்கணும். நான் பிளான் பண்ணலாம் பண்றது ஒரு கதை. இப்போ கர்ணன் வந்து அது ஒரு இஷ்யூ, நடந்த இஷ்யூ. அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க பக்கமாக திரும்பி பண்ணணும்லாம் பண்றது இல்லை. வாழை இது ஒரு கதை ஓகேங்களா, அந்த மனிதர்கள் கதை, இந்த சின்ன பையன் நடந்த கதை ஒரு கதை அப்படின்னு அவங்க என்ன நடக்கும் அதான் கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணலாம் பண்றது இல்லை. அந்த கதையோட நீடு, அந்த கதையோட தேவை இருக்கு, அதுதான் டிசைட் பண்ணுங்க. கலியுகம் அப்படின்னு இல்லை. கர்ணன் ஒரு ஊரோட யுத்தம், ஒரு ஊரோட சண்டை, அதோட ஓலம் அப்படி இருந்துச்சு. மாமனா நம்ம ஒரு கதை எந்தெந்த கதைக்கு தேவைப்படுதோ, எந்தெந்த ஒரு எமோஷனல் எந்தெந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு பயங்கரமான எதுவுமே தேவைப்படுதோ அது செஞ்சு அவங்க நானே கருத்தா பேச ஆடியன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இதுல நடந்துருக்கோம்ல, இது ஏன் நடக்குது கேட்பாங்க ஆடியன்ஸ். சரிங்களா, யாருன்னு அதை பண்ணாமலும் இருக்க முடியாது, பண்ணிட்டே இருக்க முடியாது. தேவையில்லாம ஒருத்தர் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், தேவையான இடத்துல பண்ணாம விட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அதனால வந்து கதை தான் நம்ம எடுக்கிற நம்ம திரைக்கதை தான் பாத்துட்டாரு. அவரை பத்தி எதுவுமே அதான் ஃபர்ஸ்ட் அதான் ஞாபகம் கவனிக்கல மீடியா. மாமன்னன் ரிலீஸான அப்பவே, மாமன்னன் ரிலீஸாக்கு முன்னாடியே உதய் சார் வந்து ட்வீட் போட்டுருக்கோம், உங்களோட வாழ்க்கையில சிறந்த படம் வாழைன்னு போட்டிருக்காரு. நீங்க பாக்கல அன்னைக்கு பாக்கல. முதல்ல வாழையை பத்தி ட்வீட் போட்டது உதயநிதி சார். படத்தை ஃபர்ஸ்ட் ட்வீட் பார்த்தாரு, அப்புறம் மியூசிக்ல மண்டபம் ஒரு டைம் பார்த்தாரு, இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு.
அவருக்கு என்ன சொல்றது, வாழை மாமன் அப்பவே வாழை ஷூட்டிங்கே வந்திருக்காரு. அவரை கிளாப் அவரு என்கிட்ட பேசிட்டு தேடி பார்க்கலாம் போட்டுருப்பாரு. விஜய் சார் கிட்ட இருந்து ஏதாவது வாக்கு பண்ணாங்க? இல்ல படம் பார்த்தா கூப்பிடுவார். கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான். பட் நானே ரொம்ப ரேரா இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதே ரொம்ப ரேர். நானும் இந்த கலகலப்பு நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயம் சொல்லிட்டு நிறைய ஆட்கள் இருக்க மாதிரி எனக்கு தோணும். சரிங்களா? பட் நான் கலகலப்பா இருந்தாலும் கலகலப்புல ஏதோ ஒரு நடந்துருக்கு. ஒரு ஜாலியா இது வாழை வந்து ஒரு ஜாலியான கதை தான். பட் அதோட முடிவு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அவங்க மாற்றுது. அதனால வந்து தெரியல, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படுறேன், அதுக்கப்புறம் நடக்குது. அப்படி என்ன ஜேர்னல்ல படம் பண்ணாலும் அதுக்கு ஒரு நேர்மை வந்துட்டாங்க சார். அம்மா அப்படிலாம் இல்லை. அதுதான் ரொம்ப கீழே இருந்து அடிமட்டத்துக்கு வந்து எழுச்சி எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா வழிகளையும் தாண்டி அவனே வந்து முட்டி மோதி நிற்கும் போது அவனுக்கு தன்னோட முதல்ல அவனுக்கு எது ஹெவியா தங்கியிருக்கோ அந்த கதையில தான் சொல்லிட்டு எது அவனுக்குள்ள ரொம்ப அவனை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கோ அந்த நிலையில சொல்லுவான். அவன் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய ஜேர்னலும் அழிச்சிட்டு